நமச்சிவாய. ஆன்மீக பணி என்பது எல்லோராலும் செய்ய முடியாத இறைபணி என்பதை முழுமையாக சொல்கிறேன். இந்த பணிக்கு வருவதற்கு மூல காரணம் என் குருநாதர். இப்படித்தான் வாழ வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று பல காவியங்கள் மூலம் மக்களுக்கும் எனக்கும் பல அறிவுரைகளை கொடுத்தவரும் என் மானசீக குருநாதருமான அன்புள்ளம் அகில உலக வரலாற்று நாயகன் என் தெய்வம் சிவாஜி அவர்களை பற்றி பேசுவதில் பெருமையும் பிறவி பயனும் அடைகிறேன். பள்ளி பருவத்திலே படிக்கும் பொழுது நான் சிவாஜி கணேசனோடு பேச வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு தூண்டியது. கால் புக் பண்ணித்தான் பேச வேண்டும். அப்படி கால் புக் பண்ணி பேசும்போது வீட்டு வேலைக்காரன் பாலன் என்பவர், நான் பாலன் பேசுகிறேன், ஐயா ஊட்டி ஷூட்டிங் போயிருக்கார் என்று சொன்னார். சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டார். அதுதான் முதல் அனுபவம். இரண்டாவது, கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை அவர் கூட பேச வேண்டும், போன் பண்ணுவோம், அந்த சிம்மப்புறம் பேசுவோம் என்ற ஆர்வத்தினால் போன் பண்ணிய போது ஹலோ என்ற அந்த கச்சனை என்னை டெவலப் செய்தது. என்னால் அந்த ஒரு நிமிடம் என்ன பேசுவது என்று பேச முடியவில்லை. ஹலோ என்று பேசினார். பிறகு ரிசீவரை வைத்து விட்டார். ஏனென்றால் அவர் மாபெரும் மகான். அந்த வாய்ஸ் நான் பேசினேன் என்று இன்றைக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு சொல்வது எனக்கு பிறவி பெயராக நான் நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் புகழ் பாடும் படை என்று ஒரு பெயரை வைத்து செயல்பட்டு வந்தேன். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து சிவாஜி கணேசன் புகழ் பாடும் பேரவையாக மாற்றப்பட்டு அதன் மூலியமாக சில பெரிய நிகழ்ச்சிகளை பண்ணுவதற்கு எனக்கு ஆர்வம் வந்தது. அப்படி பண்ணிக்கொண்டிருக்கும் போது கணபதியிலே கோவை மாவட்ட சிவாஜி மன்ற தலைவராக இருந்த சிவாஜி சேகர், பொதுச் செயலாளர் சிவாஜி செந்தில் அவர்கள் மற்றும் கணபதி பகுதியைச் சேர்ந்த மருதாசலம், அசோகன் போன்ற பழனிசாமி பழைய சிவாஜி ரசிகர்கள் அவர்களெல்லாம் நான் ஊக்குவித்து அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வீடியோவாக எடுக்கப்பட்டது. பிறகு சிங்கை நகர சிவாஜி மன்ற தலைவராக என்னை அங்கீகார பதவி கொடுத்து அதன் மூலமாக சிங்கை நகர சிவாஜி மன்றத்தின் சார்பாக தமிழர் திருநாள் என்று தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் அப்படி என்று சொல்லி அவருக்காக ஒரு நிகழ்ச்சி அப்போது மாநகராட்சி மேயராக இருந்த வெங்கடேசன் அவர்களை வைத்து மாவட்ட தலைவர் சிவாஜி சேகர், செந்தில், பாபு மற்றும் அங்கு உள்ள சிவாஜி முன்னாள் மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு சிவாஜிக்காக சில சொற்பொழிவை ஆற்றினார்கள். பிறகு ஒன்சுமர் படம் வந்தபோது கோவை அர்ச்சனா திரையரங்கில் ரிலீஸ் ஆகும் போது அப்போது இளம் நடிகர் விஜய் உடன் நடித்திருந்தார். அன்றும் நாங்கள் சலிக்காதவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சிவாஜி ரசிகர்கள். சிவாஜிக்கு ஆராய்ச்சி எடுத்து தேவாரம் ஈடுகள் 101 உடைத்து தங்களுடைய அவருக்கு செய்ய வேண்டிய ஆற்றிய பணிகளை சிறப்பாக செய்தோம், அதில் நானும் இருந்தேன் என்ற பெருமை அடைகிறேன். அண்ணனை முதலாக நெருங்கி பார்த்து போட்டோ எடுத்த காட்சி, அந்த புகைப்படத்திலும் இட்டுடன் நினைத்துள்ளேன். பிறகு அன்னை இல்லம் சென்று ஜனவரி 1ஆம் தேதி அண்ணனின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்று அந்த நாளையும் மறக்க முடியாது. பிறகு அண்ணன் ஒரு முறை என்னுடன் கேட்டார். அப்போது நான் பழனிக்கு பாத யாத்திரை செல்ல ஜனவரியிலிருந்து பாத யாத்திரை செல்வோம், அதற்காக மாலை போட்டு பச்சை வேட்டி கொண்டு கணித்திருந்தேன். அப்போது என்னை கேட்டார், எந்த கோயிலுக்கு செல்கிறாய் என்று. பழனி பாத யாத்திரை என்ன, ஜனவரியிலிருந்து செல்கிறோம் என்ற போது நானும் மீண்டும் ஒரு முறை சபரிமலை செல்ல வேண்டும் என்ற அதை என்னுடன் சொன்னார். இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள். பிறகு 2001 அன்று சென்னை சென்று ஆஸ்தானமாக அவர் முன்னால் அந்த ஊருக்கு முன்னால் படித்து ஆசீர்வாதம் வாங்கிய பெருமை ஒன்று என்றைக்குமே மறக்க முடியாது. 2001 அப்புறம் சிவாஜி 80 என்ற சீரியை 5 மணி நேரம் ஓடக்கூடிய சீரிய பழைய பாடல்கள் பேசப்பட்டு தத்துவம், பாசம், காதல், குடும்பம், சோகம், பிரிவு என்ற அடிப்படையிலே அந்த குறுந்தகவை ஏற்பாடு செய்து அதை சென்னையிலே ராம்குமார் அவர்கள் வெளியிட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இன்றும் என்றும் எங்களுக்கு அவர் ரூபமாக சிவனாக இன்னும் பல தெய்வங்களாக காட்சி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த காட்சியின் அடிப்படையிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் ஆன்மீக பணிக்கு வந்துவிட்டேன். ஆனால் இந்த பணிக்கு வருவதற்கு அண்ணன் அவர்தான் காரணம். அவர் இல்லை என்றால் இந்த பணி கிடைத்திருக்குமா
ஏனென்றால் அவர் வகுத்து கொடுத்த பாதை இப்படித்தான் குடும்பத்தில் இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்ற வழிமுறை இருந்த காரணத்தால் அவர் வழியிலே இந்த ஆன்மீக புனிதமான இடத்தை நான் பெற்றுள்ளேன். அதை இந்த தொகுப்பாக அறிவதில் பெரும் பிறவி அடைகிறேன் என்பதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.